இன்ட்ராடேக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படிங்கிறக்கா ஒர்த் இல்லாமல் இருக்காது, ரொம்பவே ஒர்த்தியாக இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராப்பராக இப்போ அப்ளை பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நாம் என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சு நம்ம டெய்லி ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா நம்ம எஸ்எம்சி கான்செப்டில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதனோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன், பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து பார்த்தோன்னா ஏபிபி என்ட்ரி வந்தது. என்ட்ரி வந்து ஏபிபியோட என்ட்ரியும் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். ஏபிபி சார்ட், அதாவது ஏபிபி பார்த்தோன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த சார்ட் தான் இருக்குது. நம்ம என்ட்ரிக்கு பிஃபோர் ஆஃப்டர்னு கொடுத்துருக்கோம். பிஃபோர் அப்படிங்கையில் நமக்கு எங்கே இருந்ததுக்குன்னு பாருங்கள். ஸோ அதே ஆஃப்டர் அதுக்கப்புறம் நம்ம இது மார்க் பண்ண பாயிண்ட் வந்து ட்ரிகர் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கே டார்கெட் வந்துருக்கு. ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம யூடியூப் சேனல்லையுமே ப்ரீவியஸ் டே அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ அதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஸோ எந்த அளவுக்கு அக்யூரசி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்து நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியும் பார்த்துடலாம். ஏபிபி வந்து நம்ம சொன்ன ரேஞ்ச் பாருங்கள். இதில் என்னென்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அக்யூரேசி வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். அதே சமயம் ரேஷியோ வந்து ப்ராஃபிட் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஏபிபியோட எனக்கு என்ட்ரி பாயிண்ட்டுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:6 நான் வச்சுருந்த டார்கெட்டுக்கு. ஆனால் அந்த டார்கெட் எல்லாமே பிரேக் பண்ணி மூவ் ஆயிடுச்சு. ரைட், இதில் வந்து பார்த்தோன்னா 1:6 அப்படிங்கிறது நம்ம வந்து ப்ரீவியஸ் இருக்க பாட்டம் ஜோன் வரலையுமே நம்ம டார்கெட் வச்சுருந்தோம். ஆனால் அது அதுக்கு மேலே போய் அடுத்து நமக்கு வந்து ஸ்டாக் இதெல்லாம் வந்து இந்த வாரத்தில் வந்து என்ட்ரி. அடுத்து வந்து பார்த்தோன்னா ட்ரெண்ட் வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வந்து என்ட்ரி. இதெல்லாம் நம்ம கிளைண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் எடுத்தாங்களே நம்ம வந்து அதையும் மார்க் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ 6,500 ஒரு 5 மினிட்ஸ் என்ட்ரி தான் அது வந்து. இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ட்ரி பாயிண்ட் எங்கே இருக்குது பாருங்கள். நமக்கு ட்ரெண்ட் வந்து பையிங்க்கான பாயிண்ட் வந்து இந்த ஜோன் தான், 6,425 அந்த ஜோனில் தான். ஆனால் மேலே மூவருக்கு 6,622. ஸோ அந்த ரேஞ்சில் இது வந்து பார்த்தீங்கன்னா 1:5 ரேஷியோவில் டார்கெட் புக் பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்துடலாம். ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வெறும் 5 மினிட்ஸ் தான். ஸோ இந்த மெத்தடெல்லாம் எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கிளாஸில் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து பார்த்தா இதுதான் நமக்கு நம்ம என்ட்ரி பாயிண்ட் இங்கேயே மார்க் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஜோன் இருக்கையில் நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துக்கலாம் பிஃபோர் ஷார்ட்டில். ஸோ இப்போ இதுக்கான ஸ்டாப்லெஸ் பாருங்கள், 1:5 ரேஷியோவில் டார்கெட் வச்சு இருக்கும். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ன பியூட்டி அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டாப்லெஸ் ரொம்ப மினிமைஸில் இருக்கும், டார்கெட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி எஸ்எம்சி கான்செப்டில். அடுத்து பார்த்தோன்னா நமக்கு பயோகான் வந்து இன்னுமே நமக்கு டார்கெட் இருக்குது. பயோகானில் வந்து பார்த்தீங்கன்னா பயோகான் கரண்ட்லி ரன்னிங்கில் இருக்குது. நம்ம லாஸ்ட் டேயில் கொடுத்துருக்கோம், இன்னும் ரன்னிங் பொசிஷன் தான், ஸ்டில் ஹோல்டிங் தான் கொடுக்குறோம். பயோகானும் மணப்புறமும் கொடுத்துருக்குறோம். ஸோ அதையுமே நான் உங்களுக்கு சார்ட் ஒன்ஸ் காட்டுறேன் பாருங்கள், அப்படின்னு பாருங்கள். பயோகான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டே சார்ட்லேயே நல்ல பையிங் எடுத்துருக்கு. ஸோ இது வந்து நல்ல பாட்டம் ஜோன் தான். இங்கே பையிங் இருக்குது. ப்ரீவியஸாக வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச் டபுள் சிஹெச் கொடுத்துருக்கு. நீங்கள் லிக்விடிட்டியுமே வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு மூவ் கொடுத்துருக்கு. நமக்கு ஸ்வீப் விட்டு ஆல்டர் பிளாக் ட்ரிகர் ஆகிருக்கு. இதற்கான டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 370. நமக்கு என்ட்ரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 306லேருந்து 310 அந்த ஜோனுக்குள்ளே என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ எகெயின் ஒரு கன்ஃபர்மேஷன் என்ட்ரியாக பார்த்தோம் அப்படின்னா அதற்கான இடம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ ரீசெண்டாக வந்து லோ 323. இப்போ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் மூவ் ஆயிருக்கு. எகெயின் இப்போவும் மறுபடியும் என்ட்ரி பாயிண்டில் தான் இருக்குது. ஸோ 328 29 ஒரு என்ட்ரி தான். ஸோ அதனால நம்ம அதை என்ட்ரி எடுத்து ஹோல்டு பண்ணியிருக்கோம். இதுவும் இன்னும் மேலே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி மணப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி செல் பண்ணி லாஸ்ட் வீக்லேயே ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் டே வந்த என்ட்ரி, அதாவது ஃப்ரைடே வந்த என்ட்ரி, இப்போ தேர்ஸ்டே வந்த என்ட்ரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு செல்லிங் பாயிண்ட் எடுத்துகிட்டு நமக்கு இந்த டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணுறோம், அதாவது 153க்கு வெயிட் பண்ணுறோம் மணப்புறம். அதே மாதிரி ஆர்பிஎல் பேங்க் பாருங்கள். ஆர்பிஎல் பேங்க்கில் லாஸ்ட் வீக்கில் வந்து என்ட்ரி. ஆர்பிஎல் பேங்க், இண்டிகோ. ஆர்பிஎல் பேங்க்கு நமக்கு இதில் பாருங்கள், இதில் வந்து 1:10க்கு மேலே வரும் டார்கெட். இந்த 1:7 நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், ஆனால் அதுக்கு மேலே போயிடுச்சு, 1:10க்கு மேலே போயிருக்கு. இதில் ஸ்டாப்லஸே வந்து நமக்கு இந்த பாக்ஸ் தான் ஸ்டாப்லஸ். இதில் பாருங்கள் என்ட்ரி பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 175-50 அந்த ஜோனில் இருக்குது. அதிகபட்சம் 174 வரலையும் என்ட்ரி எடுக்கலாம். 176-80 தான் ஸ்டாப்லஸ். அது டார்கெட் வந்து பாருங்கள் நமக்கு எவ்வளோ வந்து 167. ஸோ அதுக்கு கீழே வந்துருச்சு, நல்லாவே மூவ் ஆயிடுச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 150க்கு 151 அந்த மாதிரி வந்துருக்கு. இதுவும் அந்த எஸ்எம்சி கான்செப்டில் உள்ள என்ட்ரிஸ் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கார்ட்ஸ் கொடுத்துருக்கோம். எஸ்கார்ட்ஸும் பாருங்கள் எல்லாமே நமக்கு ப்ரீவியஸ் சார்ட், அதாவது பிஃபோர் சார்ட்டுமே இருக்குது. என்ட்ரியோட ரிப்போர்ட் டீட்டெயில்ஸுமே நம்மகிட்ட இருக்குது.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கார்ட்ஸ்க்கு வந்து நமக்கு 2 டைம் 3 டைம் அதில் என்ட்ரி எடுத்து கொடுத்துட்டோம். மேலே ஒரு 2 செல் என்ட்ரி கொடுத்து கீழே வந்து மூவ் பண்ணியிருக்கு. திரும்ப சிஹெச் கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப இங்கே என்ட்ரி எடுக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது 1:6 ரேஷியோவில் டார்கெட் புக் பண்ணிட்டோம். ஆனால் அது 1:10 பக்கமாகவே நல்லா மூவிங் கொடுத்துட்டோம். இதுவும் வந்து நல்ல மூவிங்கில் உள்ள ஸ்டாக் தான். இது எதுக்காக காட்டுறதுன்னா நமக்கு சின்ன ஸ்டாப்லஸில் பெரிய டார்கெட் எடுக்கிறதுக்கு இதுதான் நமக்கு சுட்டும். அதே மாதிரி எக்ஸைடெல்லாம் வந்து வெறும் ₹1 தான் ஸ்டாப்லஸ். ஆப்ஷன்ஸ்லேயே நம்ம எடுத்தோம் 10 பாயிண்ட் ஆயிடுச்சு. ₹1 தான் ஸ்டாப்லஸ் வேலை எக்ஸைடு. இல்லை ஸ்டாப்லஸும் அடிக்கும். ஸ்டாப்லஸ் அடித்தாலும் நமக்கு கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஒரு என்ட்ரியில் நமக்கு ஸ்டாப்லஸ் அடிச்சுன்னா அடுத்த என்ட்ரி வந்து நமக்கு 1:5 ரேஷியோலாம் டார்கெட் அசால்ட் இருக்கும். இல்லை 1:6 டார்கெட் புக் பண்ணிட்டோம். ஆனால் இந்த பாட்டம் தான் நம்ம டார்கெட்டாக வச்சுப்போம். ஸோ அதை புக் பண்ணிவிட்டு மறுபடியும் இன்னும் நல்லாவே கீழே நமக்கு இங்கே என்ட்ரி பாயிண்ட் பாருங்கள். என்ட்ரி பாயிண்ட் வந்து 456, ஸ்டாப்லஸ் வந்து 459, 3 பாயிண்ட்ஸ் தான். அது நமக்கு டார்கெட் புக் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா இடத்துல 30 பாயிண்ட்டுக்கு மேலே நல்லாவே மூவ் ஆயிடுச்சு. நம்ம ஒரு 20 பாயிண்ட் அந்த ஜோன்லேயே நம்ம எக்ஸிட் கொடுத்துட்டோம். ஆப்ஷனில் தான் நம்ம இது பொசிஷன் எடுத்திருந்தோம். ஓகே, நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா சக்ஸஸ் ரேஷியோ நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கணும். அதாவது நமக்கு இப்போ ரிஸ்க் ரிவார்டு வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ்எம்சி கான்செப்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாவே ப்ராஃபிட் எடுக்கலாம். இது வந்து நம்ம பெய்டு கோர்ஸில் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் நமக்கு எஸ்எம்சி கான்செப்டை. இப்போ நம்ம வந்து ஃப்ரீ ஸ்ட்ராட்டஜி சொல்கிறோம் இல்லைங்களா, ஸ்கேல்பிங் மெத்தட். இது வந்து ஃப்ரீயாக சொல்கிறோம் அப்படின்ட்டு ஒர்த் இல்லாமல் இருக்கும்னு நினைக்காதீங்க. கம்பல்சரி நல்லாவே ஒர்த் இருக்கும். என்னென்னா இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்தளவு எப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு சப்ளை ஜோன்லையோ இல்லை டிமாண்ட் ஜோன்லையோ ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க, வேறு ஸ்ட்ராட்டஜி வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும். இதனோட டார்கெட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1:1 ரேஷியோவில் தான் இருக்கும். நம்ம இதுவரையும் பார்த்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1:5 1:10 வரல இருக்கும் டார்கெட். இது ஏன் 1:1னா நமக்கு ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே வந்து ஒரு அந்த 15 மினிட்ஸ்க்குள்ள ட்ரேட் பண்ணுறதுனால சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம் இந்த ஸ்ட்ராட்டஜியை. ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது புல்லிஷ் கேண்டில் எப்படின்னா ஒரு அக்குமுலேஷனோட ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன கேண்டிலோட ரிஜெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ரிஜெக்ஷன்ஸ் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸ் கேண்டிலோட அந்த கேண்டிலுக்கு வீக்காக க்ளோஸ் இருக்கும். அந்த கேண்டிலோட ஹையை கீழே க்ளோசிங் நடந்திருக்கும். ஸோ இதை வந்து மேனிப்புலேஷன் சொல்லி சொல்லுவோம். ஸோ அப்போ அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூஷன் என்னென்னா ஒரு என்ட்ரி மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லிக்விடிட்டி கலெக்ட் ஆகும். அந்த லிக்விடிட்டிங்கிறது என்னன்னா நம்மளோட ரீட்டைல்ஸ் ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி தான். இன்ஸ்டியூஷனில் எப்போவுமே இந்த லிக்விடிட்டி கிடைச்சது அப்படின்னா தான் அவங்களால மார்க்கெட்டே மேலே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஏதோ ஒரு சைடு கொண்டு போக முடியும். ஸோ அப்போ என்னன்னா இது எல்லா இடத்துலையும் நம்ம வந்து எடுத்துக்க முடியாது. நமக்குன்னு ஒரு ஜோன் வரணும். எப்படி சொல்றதுன்னா உங்களுக்கு வந்து ஒரு சப்ளை ஜோன் இல்லைன்னா டிமாண்ட் ஜோன் இல்லை ஆல்ரெடி வந்து நீங்கள் இப்போ எஸ்எம்சியில் பார்க்குறீங்கன்னா இம்பேலன்ஸோட ஒரு ஆல்டர் பிளாக் இருக்குது. ஸோ அப்படின்னா ஒரு சிஹெச் கொடுத்து ரெடியாக இருக்குது மூவ் ஆகுதுன்னா அந்த அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் இருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து நீங்கள் வெறுமனே பண்ணிங்கனாலும் கொஞ்சம் சக்ஸஸ் ரேஷியோ குறையும். அடுத்து பார்க்கலாம். ஸோ இந்த செட்டப்பில் இருக்கணும் கேண்டில்ஸு. அடுத்து என்ன அப்படின்னா கேண்டில் ஸ்டிக் வந்து ரிஜெக்ஷன்ஸ் கண்டினியூஸ் ட்ரெண்ட் எப்படி அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன் கண்டினியூஷன் இது பாருங்கள். இந்த லாஸ்ட் 2 கேண்டிலோட இது பாருங்கள். இங்கே ஒரு ஹை பிரேக் ஆயிடுச்சு இல்லைங்களா. இந்த ஹை பிரேக் ஆயிடுச்சுன்னா அடுத்த கேண்டில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ மேலே தான் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ அந்த கேண்டிலோட ஹையும் மார்க் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த 2 கேண்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா பையில் இருக்குது. என்ன காரணம்னா ப்ரீவியஸாக இருக்க ஹைக்கு மேலே ஒரு க்ளோசிங் இருந்துச்சுன்னா அது மார்க்கெட் மேலே தான் போகும். ஸோ அடுத்த கேண்டில் நடந்திருக்கு அதுவும் அப்படி தான். ப்ரீவியஸ் இருக்க கேண்டிலோட ஹைக்கு மேலே க்ளோசிங் இருந்துருக்கு. ஸோ இதைத்தான் வந்து நம்ம கண்டினியூஸ் ட்ரெண்ட்னு சொல்லுவோம் புல்லிஷ் ட்ரெண்டில். அடுத்த கேண்டில் பாருங்கள். அடுத்த கேண்டிலும் ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹைக்கு மேலே க்ளோசிங் நடந்திருக்கு. அடுத்த கேண்டில் நடந்திருக்கு ப்ரீவியஸ் டேயோட ஹைக்கு மேலே க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரெட் கேண்டில் மட்டும் என்னாச்சு ப்ரீவியஸ் கேண்டிலோட லோ பிரேக் பண்ணல, ஆனால் ஹைக்கு கீழே க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ அப்போ என்னன்னா மறுபடியும் இந்த லோ பிரேக் பண்ணுச்சுன்னா மார்க்கெட் கீழே வரும் அப்படிங்கிறது தான் அது சொல்லுது. ஆனால் அதை பிரேக் பண்ணலை. மறுபடியும் இன்சைட் கேண்டில் மார்க்கு அடுத்த கேண்டில் வந்து ஹையை பிரேக் பண்ணிட்டு க்ளோசிங் கீழே வச்சிருச்சு. ஸோ இப்போ இங்கே என்னென்னா சைட்வேஸ் மூவ் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு 4-5 கேண்டிலுமே அந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்தடுத்த கேண்டில்ஸ் பார்த்தோன்னா நமக்கு ஹைக்கு மேலே நீ க்ளோசிங் வைக்கல. ஸோ இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரீவியஸ் இருக்கிற லோவுக்கு கீழே க்ளோசிங் வச்சிருச்சு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா செல் சைடு திரும்புறதுக்கு மார்க்கெட் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஆனால் அடுத்த நாள் ஓப்பன் ஆகையிலே மேலே ஓப்பன் ஆயிருக்கு. மேலே ஓப்பன் ஆகிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே க்ளோசிங் வச்சிருக்கு. பட் இருந்தாலும் செல்லிங்கோட க்ளோசிங் நடந்திருக்கு. அடுத்த கேண்டில் வந்து நல்ல செல்லிங் கொடுத்துட்டு அப்படியே ரெக்கவரி கொடுத்துட்டான். ஸோ இதெல்லாம் கண்டினியூஸ் ட்ரெண்ட். இது கண்டினியூஸ் அப்படியே மேலே போயிட்டு இருக்கான். அதே மாதிரி செல் சைடில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன நடந்திருக்கு. இது வந்து இந்த லோவுக்கு மேலே தான் இந்த கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ இந்த லோவுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்குன்னா இது வந்து செல் கண்டினியூஸ்.
ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா அந்த கேண்டில் செட்டப் எப்பயுமே வந்து ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். இதில் செல் கண்டினியூஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கேயும் நமக்கு செல்லிங் கண்டினியூஸ். இப்போ இதில் என்ன இருக்குன்னா க்ளோசிங் வந்து மேலே வச்சிருக்கோம். இந்த 2 கேண்டிலுமே மேலே க்ளோசிங் வச்சிருக்காங்க. பட் ஆனால் ஹையை பிரேக் பண்ண. ஸோ அதனால இங்கே நம்ம எந்த டெசிஷனும் எடுக்க முடியாது. அடுத்து கண்டினியூஸ் ட்ரெண்ட் தான் வந்துட்டு இருக்கு. ஒன்ஸ் இந்த கிரீன் கலர் கேண்டிலுக்கு இந்த கேண்டில் பாருங்க, இந்த கிரீன் கலர் வந்து ப்ரீவியஸ் இருக்க ஹைக்கு மேலே ஒரு க்ளோசிங் வச்சிருக்கு. அப்போ இது புல்லிஷ். புல்லிஷ் அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்து கண்டினியூ பண்ண முடியாது. எகைன் வந்து ஒரு வீக்கான கேண்டில் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ இந்த செட்டப்பில் இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, கேண்டில் கண்டினியூஸாக எது மூவ் ஆகிட்டு இருக்கு, எது ரிஜெக்ஷன் ஆகுது. ஸோ இதை கண்டுபிடி. ஏன்னா இங்கே ஃபுல் பையிங் வரையில இங்கே ஒரு ரிஜெக்ஷன் நடக்குது இல்லைங்களா? அப்போ இந்த ரிஜெக்ஷன் என்ன இருக்கு, ப்ரீவியஸ் இங்கே வந்து ப்ரீவியஸ் கேண்டில் ஹைக்கு கீழே மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்த கேண்டில் பாருங்க, ப்ரீவியஸ் கேண்டிலோட கைக்கு கீழே க்ளோசிங் நடக்குது. அப்போ அந்த ட்ரெண்டு செல் தான் வரும். ஸோ இதை வந்து எக்ஸாக்டாக வச்சு இதை மட்டும் வச்சு என்ட்ரி எடுக்கக்கூடாது. கேண்டில் வந்து எப்படி ஃபார்மேஷன் இருக்கு, எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ இந்த கேண்டிலோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா 154.90, அடுத்த கேண்டில் 154.84. ஸோ அது பெரிய மூவ் இல்லை. ரைட். இப்போ இதில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கேண்டில் ஸ்டிக்கோட கண்டினியூஸ் ட்ரெண்ட் எப்படி இருக்கு, ரிஜெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இந்த ரிஜெக்ஷன்ஸ் என்னன்னா, ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் நடக்கும், அந்த ஹைக்கு மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்து போகும். ஸோ இப்போ இந்த மாதிரி செட்டப்ட மட்டும்தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். அதே பை ட்ரெண்டுக்கு என்ன இருக்கு, ஒரு செல் கேண்டில் க்ளோசிங் நடந்திருக்கு. அடுத்து செல் கேண்டில் லோ பிரேக் பண்ணிட்டு எபோ லெவலில் வந்து க்ளோசிங் நடந்திருக்கு. இப்போ இது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு பை திரும்புறதுக்கான சான்சஸாக இருக்கும். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எல்லா இடத்துலையும் வந்து இந்த செட்டப் யூஸ் ஆகாது. ஒரு ஜோன்ட்ட வந்தால் மட்டும் தான் நமக்கு இந்த இடத்துல இந்த செட்டப் சூட் ஆகும். அதே வந்து நீங்கள் எஸ்எம்சி கான்செப்ட் ரொம்பவே சூட் ஆகும் அதில். அடுத்து வந்து பார்த்தோன்னா டைவர்ஜென்ஸ். டைவர்ஜென்ஸ் எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இது நிஃப்டி பேங்க் நிஃப்டி நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மூவ் ஆயிருக்கு. இப்போ இங்கே கீழே வரணும்னு வச்சுக்கோம். இப்போ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா டைவர்ஜென்ஸ்னு சொல்லுவானே, இது வந்து பேங்க் நிஃப்டி. நிஃப்டி என்ன நடந்திருக்கும், இது இருக்கு. ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி இது மேலே போகிற செட்டப்பில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நிஃப்டி வந்து என்ன ஆகும், ஸோ இப்போ வீக்கான கண்டிஷன்ஸ் இருக்கும். அதாவது இங்கே மேலே இந்த ஹையர் பை ஹையை வந்து பிரேக் பண்ணியிருக்க டைவர்ஜென்ஸ் இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஆப்போனண்ட்டாக இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு வந்து ஒரு ட்ரெண்ட், ஒரு சப்ளை ஜோன் இந்த ஜோன்ட்ட இருக்குது அப்படின்னா, நமக்கு இந்த மாதிரி ஒரு டைவர்ஜென்ஸ் கிடைச்சதுன்னா மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான அறிகுறி தான். ஸோ இதே ரெண்டுமே சேமாக இருக்குது, நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் ரெண்டுமே வந்து சேம் செட்டப்பில் இருக்குன்னா, அங்கே டைவர்ஜென்ஸே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த செட்டப்புக்கு இந்த என்ட்ரி நம்ம சொல்லியிருக்க இந்த ஸ்கேல்பிங் மெத்தடுக்கு அந்த டைவர்ஜென்ஸ் பார்த்து போகிறது தான் பெட்டராக இருக்கும். ஸோ அதை எப்படி பார்க்கணுங்கன்னு உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன், ஷார்ட்லேயே காட்டுறேன். ஓகே. அடுத்து வந்து பார்த்தோன்னா என்ட்ரி டைப். என்ட்ரி டைப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒரு செல் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு வந்து கேண்டில்ஸ் எப்படி இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இன்ஃபோசிஸ்னு ஒரு ஸ்டாக் இருக்கும். இந்த இன்ஃபோசிஸ் சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இது பாருங்க, இந்த கேண்டில்ஸ் பாருங்க, நம்ம சொன்ன செட்டப்பில் இருக்குங்களா, ஒரு பை கேண்டில், இதில் என்னது ஒரு பை கேண்டில் இருக்கு, சரிங்களா. ஸோ இது பை செட்டப்பில் இருக்கு. அடுத்து என்ன நடக்குது, ஒரு புல்லிஷ் கேண்டிலோட ரிஜெக்ஷன்ஸ் நடக்குது. நம்ம இதைத்தான் நம்ம சொல்லுவோம் என்னன்னா, ஒரு கேண்டில், அந்த கேண்டில் ரிஜெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி செட்டப்பை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து என்னன்னா டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். ஸோ எது வழி நடக்கும், அந்த கேண்டில் லோ வழி நடக்கும். ஸோ இப்போ இது வந்து ஒரு ஸ்கேல்பிங்க்கு 1:1 ரேஷியோ 1:1.52 வரலையுமே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இதை தான் வந்து இந்த மாதிரி செட்டப் தான் நம்ம இங்கே எடுக்கிறோம். ஓகேங்களா. ஸோ அப்போ இது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேண்டில் ஸ்டிக் வந்து ஸோ இந்த மாதிரி இருக்கு. அடுத்து என்ன இருக்கு, நமக்கு என்னன்னா இங்கே ஒரு கேண்டில், இந்த ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில், இது வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்னு சொல்கிறேன். அடுத்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த செட்டப்பில் இப்படி மேலே போயிட்டு இது வந்து 1 மினிட். இப்போ இதுக்கு டைம் செட்டப்ஸ் இருக்கு. இந்த டைம் செட்டப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 1 டேல வந்துச்சு அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நம்ம செக் பண்ணணும். 4 ஹவரில் வந்துச்சுன்னா 15 மினிட்ஸ், 15 மினிட்ஸில் வந்துச்சுன்னா 1 மினிட், அந்த மாதிரி தான் செக் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் இருக்குது இந்த மாதிரி. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த 15 மினிட்ஸ் கேண்டலுக்கு அப்புறம், ஸோ இதுக்கப்புறம் என்னவோ நம்ம 1 மினிட் சார்ட்டை சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த 1 மினிட் சார்ட்டை சேஞ்ச் பண்ணையில் என்ன நடக்கும், ஏன்னா நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், இந்த அக்குமுலேஷனை பிரேக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அக்குமுலேஷன் பிரேக் நடந்துருச்சு. இது வந்து 15 மினிட்ஸ் கேண்டல்னு வச்சுக்கோங்க. இதுதான் நமக்கு டார்கெட் பாயிண்ட் வைக்க போகிறோம்.
ஸோ அப்போ அக்குமுலேஷன் பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆனதுக்கு அப்புறம் எகைன் அடுத்த கேண்டில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு ஒரு ஹை வைக்கும் இல்லையா? ஹை வச்சுட்டு ரிஜெக்ஷன்ஸ் கொடுக்கும். அதாவது ஒரு கண்டினியூஸ் ட்ரெண்ட் மாதிரி காட்டிட்டு அந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட ஹைக்கு கீழே க்ளோசிங் வைக்கும். ஸோ அப்போ அந்த க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு செல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும் தெரியல. ஸோ அப்போ அதை நம்ம அதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பிளான் பண்ணுறோம், ஒரு புல்லிஷ் கேண்டிலில் வந்துட்டு நம்ம இங்கே மார்க் பண்ணுறோம். எப்படி மார்க் பண்ணுறோம்னா ஒரு அது 1 மினிட்டை சேஞ்ச் பண்ணையில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இங்கே ஃபார்மேஷன் நடக்கிற கேண்டில்ஸ் வந்து ஒரு இம்பேலன்ஸோட மூவிங் கொடுக்கும். இம்பேலன்ஸ்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன். இம்பேலன்ஸ் என்ன, ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டில் செட்டப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு இது ஒரு பையிங் இம்பேலன்ஸ் வந்து ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா அப்போனண்ட் வந்து மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேண்டில் செட்டப் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 கேண்டில்ஸ் இருக்குது அப்படின்னா, அதாவது ஒவ்வொரு கேண்டிலுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும். எப்போவுமே ஒரு கேண்டில்ஸ் மூவ் ஆகுதுன்னா அதுதான் ஆரோக்கியமான மார்க்கெட். ஸோ இந்த ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த ஸ்பேஸ் தான் வந்து நம்ம வந்து இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஸ்பேஸ், அதாவது இந்த ஹைக்கும் தேர்டாக இருக்க கேண்டிலோட லோக்கும் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். யூஸ்வலாக நான் கரெக்டாக இப்படி எடுத்துச்சுன்னா தான் இது வந்து இம்பேலன்ஸ் இல்லாமல் இருக்குது இந்த இடம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த இம்பேலன்ஸுங்கிறது என்னென்னா, ஆர்டர்ஸ் எல்லாமே அங்கே மிஸ் ஆகிட்டு போயிடும். ஒரு ஓவர் பையிங் வந்துச்சு அப்படின்னா, ஒரு கேண்டில் ஒரு புல்லிஷ் கேண்டில் போகுதுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் வந்து அந்த ரீட்டைலர்ஸ் ஆர்டர்ஸ் மிஸ்ஸிங் இருக்கும். எகைன் வந்து அதை பிக்கப் பண்ணிட்டு தான் போவாங்க மார்க்கெட். ஸோ அதுதான் வந்து யூஸ்வலாக மார்க்கெட் நடக்கும். அது கண்டினியூவாக ட்ரேட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ கண்டினியூவாக ட்ரேட் ஆயிடுச்சு, அது இந்த மாதிரி ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த இம்பேலன்ஸ் எடுக்கிறதுக்காக மார்க்கெட் வரும். எடுத்துட்டு மேலே போயிருச்சுன்னா ஓகே, அது புல்லிஷ் ட்ரெண்ட். எடுத்துட்டு திரும்ப கீழே வந்துட்டுனா செல்லாக வரும். ஸோ நீங்கள் அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது அடுத்து இதில் பார்க்கலாம், எசென்ஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே என்ன ஆகணும்னா, இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகும். இந்த இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகிட்டு அந்த இம்பேலன்ஸுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்படி வந்து ஒரு கேண்டில் இப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகுதுன்னா கலர் மாற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆனால் நம்மளோட என்ட்ரி செட்டப் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் நமக்கு என்ட்ரி பாயிண்ட். இது வந்து நம்ம 1 மினிட்ல தான் பார்க்குறோம். அதாவது ஃபஸ்ட்டு இந்த 15 மினிட்ஸ் எடுத்ததுக்கப்புறம் அடுத்து 1 மினிட்டாக மாற்றிக்கிறோம். ஸோ இப்போ இதுக்கு கீழே நம்ம செல் ஆர்டர் போட்டுருக்கோம். ஏன்னா இந்த இம்பேலன்ஸுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோசிங் வச்சிருக்கு. ஸோ அப்போ உங்களுக்கு ஸ்டாப்லஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கையை தான் ஸ்டாப்லஸ் ஆகிக்கும். ஏன்னா இந்த செட்டப்பை பொறுத்தளவு நான் மறுபடியும் சொல்கிறேன், டார்கெட் வந்து 1:1, 1:1.5 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ரைட். இப்போ இந்த மாதிரி ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆனதுக்கப்புறம் வீக்கான கேண்டில்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து அதாவது பிலோ லெவல் கேண்டில் பிலோவில் வந்து ஒரு க்ளோசிங் வச்சுருக்கணும். ஸோ அப்போ அது கீழே என்ட்ரி போயிடலாம். ஸோ இங்கே மேலே டாப் தான் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ், கீழே பாட்டம் தான் வந்து நமக்கு டார்கெட். ஸோ இந்த செட்டப்பை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இதில் பாருங்க, இதில் என்ன நடந்திருக்கு, இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் தான். இது வந்து இன்ஃபோசிஸ். இந்த 15 மினிட்ஸ் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 9:15 டைம் ஃப்ரேமில் மார்க் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த கேண்டிலுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு, இங்கே ஆர்டர்ஸ் ரிஜெக்ஷன்ஸ் ஒன்று நடந்திருக்குங்களா, அதாவது கேண்டில் ஸ்டிக் ரிஜெக்ஷன்ஸ் ஒன்று இங்கே நடந்திருக்கு. என்ன இருக்குன்னா, ப்ரீவியஸ் இருக்க கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணிட்டு பிலோ லெவலில் க்ளோசிங் வச்சுருக்கேன். ஸோ அப்போ அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 1 மினிட்டை நான் மாற்றுறேன். 1 மினிட்டாக மாற்றினதுக்கப்புறம் இங்கே என்ன நடந்திருக்கு பாருங்கள். எனக்கு வந்து இந்த 1 மினிட் போனதுக்கப்புறம் ஒரு ஹை வச்சுட்டு இதிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்த கேண்டில். அந்த அடுத்த 15 மினிட்ஸு அதை நான் 1 மினிட்டாக மாற்றிருக்கேன். இப்போ இந்த ஹை வச்சதில் என்ன இருக்குன்னா, இங்கே ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகிருக்குங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது, இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. எகைன் இந்த கேண்டில் மறுபடியும் ஒரு புல்லிஷ் இம்பேலன்ஸ் வைக்கணும். ஸோ இப்போ இங்கே மேலே வந்து மேலே கீழே போயிட்டு நமக்கு இங்கே புல்லிஷ் இம்பேலன்ஸ் எங்கே வச்சுருக்கோம், இந்த இடம் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இதுதான் வந்து நமக்கு புல்லிஷ் இம்பேலன்ஸ். ஸோ இப்போ இந்த புல்லிஷ் இம்பேலன்ஸுக்கு கீழே க்ளோஸ் வரணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா, இந்த ஜோனுக்கு கீழே ஒரு க்ளோசிங் வரும். இங்கே தான் நமக்கு க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ரெட் கேண்டிலுக்கு கீழே என்ட்ரி பாயிண்ட் எந்த கேண்டில்னா இந்த கேண்டில். ஸோ இப்போ நம்ம இங்கே என்ட்ரி எடுக்கிறோன்னா நமக்கு டார்கெட் எது, டார்கெட் வந்து ஸ்டாப்லாஸ் வந்து இந்த கை தான், இந்த கை தான் ஸ்டாப்லாஸ் வைப்போம். டார்கெட் என்ன வைப்போம்னா நமக்கு இந்த பாட்டம் இதை நமக்கு டார்கெட்டாக வைக்கிறோம். ரைட்டுங்களா. ஸோ இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, கீழே டார்கெட் வரலையுமே வந்திருக்கு. ஸோ இது என்னன்னா, இதை வந்து நான் எங்கே யூஸ் பண்ணுறேன் பாருங்க. நான் இதுலேயுமே இன்னும் கண்டிஷன்ஸுக்கு நம்ம டைவர்ஜன்ஸ் பார்க்கணும். அது பார்த்ததுக்கப்புறம் இங்கே என்ட்ரி போடணும். அதை காட்டுறேன், டைவர்ஜன்ஸ் காட்டுறேன்.
இப்போ இது ஏன் நான் வந்து அங்கே செல் பண்ணேன், எனக்கு இங்கே வந்து சப்ளை ஜோன் இருக்கு. அது இல்லாம வந்து நமக்கு எஸ்எம்சி கான்செப்ட்ல வந்து அது லிக்விடிட்டியோட சேர்ந்துருக்கு. ஸோ அதனால தான் இதை எடுத்திருக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து டைவர்ஜென்ஸ் பார்க்கணும்னா என்ன பண்ணலாம்? இப்போ இது வந்து இன்ஃபோசிஸ்னா நம்ம எதை பார்க்கலாம்? நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டியோட டைவர்ஜென்ஸ் பார்க்கலாம் 1 மினிட் சார்ட்ல. இது மார்க்கெட் இருக்குன்னு சொல்லி இங்கே என்ன நடந்திருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வர செட்டப்ல இருக்கு. இது வந்து நமக்கு என்னன்னா, இதுதான் இன்ஃபோசிஸோடது. ஆனால் இங்கேயும் வந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இதுக்கு நேரம் இந்த கேண்டிலுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே போகிற செட்டப் இருக்கு. ஸோ இப்போ இதைத்தான் வந்து நம்ம டைவர்ஜென்ஸ் இருக்கும். அப்போ டைவர்ஜென்ஸும் கிளியர் செட்டப்ல இருக்கு. ஸோ அப்போ இங்கே வந்து கன்ஃபார்ம் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ அப்போ என்னன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு டைவர்ஜென்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா, கண்ணை மூடிட்டு நம்ம செல் என்ட்ரி கொடுத்துட்டு ஸ்டாப்லஸ் வச்சுக்கலாம், டார்கெட் வரலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்ல இருக்கணும். இதே அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலில் நம்ம எங்கே மார்க் பண்ணிக்கணும் அது பாருங்கள். இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான். ஸோ 15 மினிட்ஸில் ஒரு புல்லிஷ் கேண்டில் வச்சுட்டு அடுத்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு 1 மினிட்ல பார்த்தோம்னா இந்த ஜோன் தான். இந்த ஜோன் என்ன நடந்திருக்கு, நமக்கு இது வரலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வரலையுமே அந்த 15 மினிட்ஸ் கேண்டில் தான் இது வரலையுமே. ஸோ அடுத்த கேண்டில் தான் நமக்கு மேலே ஓப்பன் ஆகிருக்குது. சரிங்களா? இப்போ இதில் மேலே ஓப்பன் ஆகிட்டு என்ன நடந்திருக்கு, நமக்கு ஒரு செல் இண்டிகேஷன்ஸ் வருது. செல் வந்துட்டு இந்த 1 மினிட்ல பாருங்க, இங்கே ஒரு இம்பேலன்ஸ் நடக்குது. அங்கே மார்க் பண்ணிருக்கலையே அந்த இடத்துல இம்பேலன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படி தெரியலனாலும் நீங்கள் டைரக்ட் மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீச் பண்ணுறேன் அதை பற்றி. ஓகே, இந்த ஜோனில் நமக்கு ஒரு இம்பேலன்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ இங்கே இம்பேலன்ஸ் கிடச்சிருக்குன்னா நமக்கு என்ன ஆகும், இந்த இம்பேலன்ஸுக்கு கீழே ஒரு க்ளோசிங் வச்ச கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த கேண்டிலுக்கு கீழே நம்ம செல் பண்ணலாம். ஸோ அப்போ நம்ம என்ட்ரி பாயிண்ட் எங்கே வச்சுக்கிறோம், இங்கே தான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் வச்சுக்கிறோம். என்ட்ரி பாயிண்ட் இங்கே நமக்கு டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல என்ட்ரி பாயிண்ட்டு ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு மேலே வழி வச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு இங்கே வந்து நமக்கு ரீசெண்டாக வந்து ஹை வைக்கலாம். ஒரு சில டைம் இங்கே ஸ்டாப் லாஸ் பண்ணிவிட்டு டார்கெட்டுக்கு வரும். ஸோ அதனால் மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இது வந்து 1:1 தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். இது ரேஷியோ வந்து 1:1 தான் வருது. ஆனால் என்னன்னா, நமக்கு கொஞ்சம் அக்யூரசி அது. இப்போ 10 என்ட்ரி எடுக்கணும்னா 10ல் 7 சக்ஸஸ் ஆகும். இப்போ இந்த இடம் வந்து நமக்கு என்னன்னா, இது வந்து இயர்லியராக ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து 15 மினிட்ஸில் நமக்கு ஒரு புல்லிஷ் வந்ததையுமே அடுத்த கேண்டில் வந்து ஃபெயிலியர் ஆனதையும் செல் போகிறோம் அப்படின்னா, அந்த புல்லிஷ் கேண்டில் வந்ததையுமே பார்ப்போம். ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ரெசன்ஸ் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத ப்ரெடிக்ஷன் வச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக இங்கே வந்துடும். எதுவுமே எல்லாமே மிடில் போய் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும் அந்த இடம். இப்போ இதுக்கு வந்து நான் டைவர்ஜென்ஸ் பார்க்குறேன். இதுக்கும் நிஃப்டி கூட நம்ம டைவர்ஜென்ஸ் பார்க்கலாம். நமக்கு என்ட்ரி பாயிண்ட் இங்கே என்ட்ரி பாயிண்ட்ஸ் இருக்குமா, இங்கே என்ன நடந்திருக்கு பாருங்க, இதில் பாருங்க. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு, இங்கே ஆல்ரெடி லோவெல்லாம் பிரேக் பண்ணி வந்துருச்சு. இங்கே கொஞ்சம் அப் சைட் மூவ் வருது. இங்கே டாப்பில் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் என்ன இருக்குது, இங்கேயுமே வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஜோனில் வந்து ஒரு டைவர்ஜென்ஸ் நடந்திருக்கு. இங்கே வந்துட்டு நமக்கு அதிகமாக மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் அதிகம் காட்டுது. ஸோ அப்போ என்னன்னா, இதுவும் நமக்கு வேலிடான என்ட்ரி தான். ஸோ இப்போ இதை எடுத்துக்கலாம். டைவர்ஜென்ஸ் இருந்துச்சுன்னா நல்லாவே உங்களுக்கு ஹை ப்ராபபிலிட்டி டார்கெட்டுக்கு. டைவர்ஜென்ஸ் எல்லாமே வரும் ஒரு சில நேரம். ஆனால் டைவர்ஜென்ஸோட பார்க்கல நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வெயிட் பண்ணலாம். ரைட், அடுத்து பார்த்தோன்னா ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலுங்களா, பிஎஃப்சி. ஹலோ இதெல்லாம் ப்ரோ. வந்து சார் சொல்லுங்கள். ப்ரோ டைவர்ஜென்ட் சொல்றீங்களே, அது வந்து அதே சார்ட்ல பார்க்கணுமா, எப்படி சார்ட்ல ப்ரோ? இப்போ சார்ட் ஒன்று 1 மினிட்ஸ்ல பார்க்கலாமா இல்லை 15 மினிட்ஸ்ல பார்க்கணுமா டைவர்ஜென்ட்? 1 மினிட்ல பாருங்க சார். நம்ம 1 மினிட்ல தானே என்ட்ரி எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க கேண்டில் மார்க் பண்றது மட்டும் 15 மினிட்ஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேண்டில் எடுக்கிறீங்க, இங்கே ப்ரீவியஸாக ஒரு ரெசன்ட் ஜோன் இருக்குது. ஸோ அதனால வந்து இந்த கேண்டில் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வந்து பாருங்க, ஏன்னா இங்கே நமக்கு 2 கன்ஃபர்மேஷன் வைப்போம். எப்படின்னா, ஒன்று டைவர்ஜென்ஸ் ஒன்று வைப்போம், இன்னொன்று வந்து இம்பேலன்ஸ் வந்து புல்லிஷாக இருக்க இம்பேலன்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகணும். அப்போ என்னாவும் செல் சைடுக்கு சேஞ்ச் ஆகிடும்.
ஸோ இப்போ இந்த பை கேண்டிலுங்களா, ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணும், இது வந்து 10 முக்காலுக்குள்ள கேண்டில், இதுக்கு வந்து நம்ம 1 மினிட் பார்க்குறோம். நீங்க ப்ரீவியஸா வேற ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருந்தா கூட இதை வச்சு ஒர்க் பண்ணி பாருங்க, நல்லாவே இருக்கும் அக்யூரசி உங்களுக்கு. இதுல என்னன்னா நீங்க டார்கெட்டை வந்து உங்க பெரிய டார்கெட் வைக்கலாம், பட் வேற ஸ்ட்ராட்டஜி கூட உங்களுக்கு வேற சக்சஸ் ரேஷியோ அதிகமாக வர மாதிரி ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தீங்கன்னா அதை அந்த மாதிரி வைக்கலாம். ஓகே, அதான் டைவர்ஜன் இன்னும் புரியல, நல்லா தெரியும். டைவர்ஜன்ஸ் நான் உங்க தனியாக கூட உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிஃப்டி வந்து மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எப்படின்னா, இப்போ பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் அப்படிங்கிறது வந்து நமக்கு நிஃப்டியில் எதனா என்எஸ்சியில் உள்ள ஸ்டாக்ஸ் தான் அது. இதுக்கு வந்து மேஜராக இருக்க இண்டெக்ஸ் வந்து நம்ம இண்டெக்ஸ் வந்து பார்த்தோம்னா நிஃப்டியை தான் எடுப்போம். ஸோ அப்போ இந்த நிஃப்டி வந்து என்ன ஆகும்னா, இப்போ மார்க்கெட் வந்து இந்த பிஎஃப்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செல் ட்ரெண்டுக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா, நிஃப்டி யூஸ்வலாக பையர்ஸ் கண்ட்ரோலில் இருக்கையில் மேலே போகிற மாதிரியே காட்டும். நான் அந்த கம்பேரிசன் காட்டுறேன் இப்போ. அந்த மாதிரி இருக்கு, அதை வந்து டைவர்ஜன்ஸ் இருக்கும். இது சேமா இருக்கு, ஓகே நிஃப்டியும் சேமா இருக்கு, பவர் ஃபினான்ஸும் சேமா இருக்கு அப்படின்னா அது டைவர்ஜன்ஸ் இல்லை அங்கே அப்படிங்கிறது அந்த இடத்துல அர்த்தம். சரிங்களா? ஓகே, புரியுதுப்பா, தேங்க்ஸ். ஓகே, இப்போ என்னன்னா மேலே போயிருக்கும், மேலே போயிட்டு திரும்ப மறுபடியும் மார்க்கெட் கீழே வரனா இங்கே வந்து நம்ம ஒரு புல்லிஷ் இம்பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ புல்லிஷ் ரீசெண்டாக உள்ள புல்லிஷ் இம்பேலன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டில் தான். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிறது இந்த இடம் தான். இப்போ இதுதான் வந்து நமக்கு புல்லிஷ் இம்பேலன்ஸ் இருக்கு. அப்போ நமக்கு ஸ்டாப்லஸ் இதுதான், புல்லிஷ் இம்பேலன்ஸ் கிடைச்சிருச்சு. எகைன் அந்த கேண்டிலுக்கு இதுக்கு கீழே க்ளோசிங்னா இந்த ரெட் கேண்டில் தான் நமக்கு என்ட்ரி பாயிண்ட். இந்த கேண்டிலோட லோவில் தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ என்ட்ரி எடுக்க போகிறோம், அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டைவர்ஜன்ஸ் பார்த்தோம். சார் ஆக்சுவலி நீங்க அந்த இம்பேலன்ஸ் சொல்றீங்க இல்லையா? ஆமாம் சார். அதுல வந்து இப்போ சொல்லுங்க. அப் ட்ரெண்ட் ஆகுது இல்லையா, அந்த புல்லிஷ் வந்து அங்க போங்களேன், நீங்க அந்த நீங்க இம்பேலன்ஸ் காமிச்சிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி கூட இப்போ நீங்க அப் ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய கேண்டில்ஸ் வந்து அந்த இம்பேலன்ஸ் இருக்குல்ல, இம்பேலன்ஸ் இது காமிக்கிற மாதிரி இது இருக்கு. ஆல்ரெடி ஆமாம் இதெல்லாம் இம்பேலன்ஸ் தான் சார், இது ஆல்ரெடி முடிஞ்ச கேண்டில். ஓகே. இப்போ இது வந்து புல்லிஷ் தான், புல்லிஷ் இம்பேலன்ஸ், புல்லிஷ் தான். எப்பவுமே இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து கீழே இந்த எல்லாத்தையுமே கவர் பண்ணணும், அதான் கண்டிஷன்ஸ். ம். ஆனால் இது ஓகே. கவர் பண்ணதோ இல்லையோ, அதுக்கு முன்னாடி ம். நமக்கு மேலே இறங்குங்கிற கன்ஃபர்மேஷன் வேணுங்கிறக்க என்னவோ ஒரு புல்லிஷ் ரிஜெக்ஷன்ஸ் ஆகணும் இல்லையா? அது ரிஜெக்ஷன்ஸ் ம். ஆகிட்டு எப்படி வருது, இந்த இம்பேலன்ஸுக்கு கீழே புல்லிஷாக இருக்க இம்பேலன்ஸ் பிரேக் பண்ணிருச்சுனாலும் அடுத்து கீழே வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். இது ஸோ வந்து நம்ம நம்ம செல் எடுக்கிறது ட்ரெண்ட்ல எப்படி என்ட்ரி கொடுக்கறதுன்னு சொல்றது தான் நீங்க எக்ஸ்பிளைன் ஆமா, பண்றீங்க இது இல்லையா? செல் ட்ரெண்ட் பை ட்ரெண்டுக்கும் யூஸ் ஆகும். பை ட்ரெண்டும் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். அந்த அந்த மாதிரி ஒரு கேண்டில்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் நான் காட்டுறேன். ம். இதையும் பார்த்துடலாம் சார். இப்போ இந்த இடத்துல நமக்கு இம்பேலன்ஸ். இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ரெவிஷன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நிஃப்டி. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு, இது வரலையுமே பாருங்க, இந்த ஹை பாருங்க, இந்த ஹையை வந்து இது பிரேக் பண்ணி பிரேக் பண்ணாம கீழே இருக்கு. இங்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கு. எப்படி இருக்கும்? ஸோ இந்த செட்டப்ல இருக்கு. அப்போ என்னன்னா இங்கே டைவர்ஜன்ஸ் இருக்கு. ஸோ இங்கே தாராளமாக என்ட்ரி போகலாம். நமக்கு ஒன்ஸ் நம்ம மார்க் பண்ண கேண்டலுக்கு கீழே வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம என்ட்ரி போய்க்கலாம் இந்த இடத்துல. ம். ஸோ இப்போ இதற்கான டார்கெட் வந்து பார்த்தோன்னா நமக்கு இங்கே வரலையும் பாட்டம் வரலையும் வரணும். வந்துட்டோம், இங்கே வரலையும் வந்துருக்கும். இந்த செட்டப்ல இருக்கு. இதுலேயே பையிங்க்கு எது இருக்கு அப்படின்னு பார்ப்போம். பையிங்க்குன்னா இந்த மாதிரி ஒரு ரிஜெக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் இது பையிங்க்கான கேண்டல்ஸ் தான். இப்போ என்ன இருக்கும், இந்த கேண்டலோட லோக்கு மேலே க்ளோசிங் நடந்திருக்கு. சரிங்களா? இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான். இதான் நமக்கு டார்கெட் ஆகும். ஸோ இங்கே நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆயிடுச்சு. இது எந்த டைம்னா 9:30க்கு நமக்கு நடந்திருக்கு, 13th நவம்பரில். ஓகே, 9:45க்குள்ள என்ன இருக்கோ அந்த ஹையாக அதாவது அந்த ஸ்வீப் பண்ண கேண்டில் அப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே வருது. இப்போ இங்கே என்ன ஆகும்னா இங்கே செல்லிங்க்கான இம்பேலன்ஸ் ஒன்று க்ரியேட் ஆகணும். இந்த இடத்துல இங்கே க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கேயுமே நமக்கு க்ரியேட் ஆகிருக்கு, கொஞ்சம் மைனூட்டாக க்ரியேட் ஆகிருக்கு. பார்த்தாலும் அதே மாதிரி எக்ஸாக்டாக பார்த்தாலும் இந்த லோக்கும் இந்த கேண்டிலோட ஹைக்கும் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ அப்போ என்ன இந்த இம்பேலன்ஸ்க்கு மேலே மார்க்கெட் க்ளோஸ் ஆகும். ஏன்னா இந்த ஸ்பேஸ்க்கு மேலே க்ளோஸ் ஆகும்.
அப்போ என்னன்னா இந்த க்ரீன் கேண்டிலோட ஹைக்கு மேலே நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். இதை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட ஹைக்கு மேலே தான் நம்ம என்ட்ரி எடுக்க போகிறோம். டார்கெட் வந்து பார்த்தோன்னா ஸோ இந்த ஹை தான் இங்கே வந்து நமக்கு டார்கெட்டை அச்சீவ் ஆயிடுச்சு. என்னன்னா இந்த என்ட்ரி எடுக்கிற இடம் நமக்கு பாட்டம் ஜோன் தான் யூட்டன் எடுக்கும்னு நம்ம ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருக்கணும். ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு கெஸ் பண்ணிருக்கணும். இல்லைன்னா நீங்கள் சப்ளை டிமாண்ட் ஜோனில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். இது ஏன் நம்ம எடுக்கிறோம்னா இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு எஸ்என்சி கான்செப்ட் இப்படி பார்த்தோன்னா இங்கெல்லாம் ஆர்டர் பிளாக் இருக்கும். ஸோ அதை வந்து இங்கே ஸ்வீப் பண்ணிட்டு தான் மார்க்கெட் மேலே போகுது. ஸோ அதனால இங்கே எடுக்கலாம். அதாவது இந்த பாட்டமுக்கு ஒரு சின்ன ஸ்விங்காவது கொடுக்கும். திரும்ப இந்த இதில் பார்த்தீங்கன்னா திரும்ப இந்த லோ பிரேக் பண்ணி ஒரு க்ளோசிங் வச்சது அப்படின்னா வீக் ஆகும். இது வந்து நம்ம ஸ்கேல்பிங் அப்படிங்கிறதுனால நம்ம உடனே எக்ஸிட் கொடுத்துருவோம். இது மற்றபடி நீங்கள் பொசிஷனில் ஹோல்டு பண்ணுறீங்கன்னா இன்னும் நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ் இதில் பார்க்கணும். ஓகேங்களா சார்? ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து ஏர்லியராக என்ட்ரி எடுக்கிறது. அதாவது எப்படின்னா ஏர்லியர் என்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டிலுக்கு அப்புறமே நம்ம என்ட்ரிக்கான கன்ஃபர்மேஷன்ஸை தேட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த செட்டப்பில் அடுத்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் என்ட்ரின்னு சொல்லுவோம். கன்ஃபர்மேஷன் என்ட்ரியில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்மேஷன் நடக்கும். இந்த செட்டப்பில் இருக்கும் மார்க்கெட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி செட்டப் ரெண்டுமே நடந்து முடிஞ்சிடும். ஓகே, செல் கேண்டில்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன இருக்கு ஒரு புல்லிஷு ஒரு ரிஜெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ இப்போ இந்த ரிஜெக்ஷன்ஸ் அப்படின்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே தான் வரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன மார்க்கெட் நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம இது வந்து கன்ஃபர்மேஷன் ஆனதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்தா போகும். ஸோ இப்போ என்ன இருக்கு இப்படி வரையில இங்கே ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆயிருக்கணும். இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகிட்டு இந்த டார்கெட் வழி வரும். ஸோ இதுதான் வந்து என்ட்ரி செட்டப். இதில் என்னன்னா இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்ததையுமே வந்து நம்ம செல் என்ட்ரி சர்ச் பண்ண ஆரம்பிச்சோம். எப்படின்னா ஒரு இம்பேலன்ஸ் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதுன்னு பார்க்க ஆரம்பிச்சோம். அது 1 மினிட் டைம் ஃப்ரேமில் மாற்றி இப்போ இதில் வந்து இது வந்து கொஞ்சம் பொசிஷனலாகவே பண்ணலாம். பொசிஷனலாக கொஞ்சம் பெரிய டைம் ஃப்ரேம்லேயே பண்ணலாம். இப்போ டார்கெட்டும் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். இப்போ டே சார்ட் அப்படின்னா ஒரு 1 ஹவருக்கு நம்ம டைம் சேஞ்ச் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த டே சார்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு புல்லிஷ் ரிஜெக்ஷன் ஒன்று நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் இருக்கையில் அதுக்கப்புறம் நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்ப லோ பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம லோ பிரேக் பண்ணால் கூட மறுபடியும் ஒரு இம்பேலன்ஸ் இங்கே கிரியேட் பண்ணிட்டு அந்த லோ பிரேக் ஆச்சுன்னா நம்ம என்ட்ரி எடுக்கோம். அதுக்கான டார்கெட் இதுதான். ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்து வச்சிருக்க ஸ்டாக் சொல்லுவோம். நீங்கள் வேற ஸ்டாக் சொன்னீங்கன்னா அதிலே நம்ம செக் பண்ணணும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல பாருங்க என்ன நடந்திருக்குன்னா இங்கே வந்து இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில். இந்த புல்லிஷ் கேண்டிலுக்கு எப்படி நடந்திருக்கு இந்த ஒரு புல்லிஷ் கேண்டில் நம்ம வந்து ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் மாற்றுறோம். ஸோ 11th நவம்பரில் இதில் என்னன்னா இந்த மாதிரி செட்டப் எடுக்கல நம்ம டார்கெட்டே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கலாம். அடுத்த இம்பேலன்ஸ் வரலையுமே கூட நம்ம வெயிட் பண்ணலாம். அடுத்த ஆர்டர் பிளாக் வரலையும் கூட வெயிட் பண்ணலாம். இப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செல் செட்டப் நடந்திருக்கு இல்லைங்களா சார்? இது பிஎஃப்சி ஹெச்டிஎஃப்சி கரெக்ட். இதில் பாருங்கள் சார் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் வந்துட்டு நம்ம டே சார்ட் டைம் ஃப்ரேமில் எடுத்திருக்கிறோம். ஒரு புல்லிஷ் கேண்டில் இங்கே திரும்ப அந்த ஹைக்கு கீழே க்ளோஸ் ஆகி ஒரு ரிஜெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ இதை நம்ம 1 ஹவர் சார்ட்டாக நம்ம மார்க் பண்ணி பார்க்கணும். இதில் என்ன இருக்குன்னு பாருங்க ஒரு பை அண்டு செல் கேண்டில் வீக்கான க்ளோஸ் கேண்டில் அடுத்த கேண்டில் எப்படி மூவ் ஆயிருக்கிறோம். ஸோ அப்போ அந்த 2 கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் தேர்டு கேண்டில் எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இங்கே வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஹை திரும்ப அந்த ஹைக்கு கீழே திருப்பி மேலே கிரியேட் ஆகிட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி அந்த இடம் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த இடத்துல எப்படி நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோவுக்கு கீழே என்ட்ரி எடுத்துக்கணும். ஸோ இந்த இம்பேலன்ஸ் லோவுக்கு கீழே இதில் இந்த செல் கேண்டில் என்ட்ரி எடுக்க வேண்டியதான். இந்த கேண்டில் என்ட்ரி எடுக்கிறோம். நமக்கு டார்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுதான் நமக்கு டார்கெட் பாயிண்ட்.
ஸ்டாப் லாஸ் வந்து இந்த டே டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து நமக்கு இந்த ஜோனே கூட வைக்கலாம். இதில் டார்கெட் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கூட வைக்கலாம். நீங்கள் கீழே ஏதாவது இம்பேலன்ஸோ ஒரு லிக்விடிட்டியோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வரையுமே டார்கெட் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி வைக்கலாம் இந்த செட்டப்பில். எல்என்டி பார்ப்போம். எல்என்டி எப்படி இருக்குங்க? எல்என்டிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புல்லிஷ் செட்டப். திரும்ப வந்து புல்லிஷ் வந்து நமக்கு வீக்காக இருக்குது இந்த இடத்துல. ஸோ இந்த ஜோன் கிளியராக இந்த டார்கெட் வரணும். நல்லா ஃபாஸ்ட்டாகவே மூவிங் கொடுத்துரும். இந்த 2 கேண்டில் நடந்ததுக்கப்புறம் 23க்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு டைம் ஃப்ரேமில்? இது பார்த்தீங்கன்னா 23 வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீனோட முடிஞ்சது. இந்த க்ரீனோட முடிஞ்சது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு நமக்கு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகுதுன்னு பார்க்குறோம் இன்னொரு டைம் ஃப்ரேமில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கைக்கும் இந்த லோக்கும் இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகிருக்கு. நான் மார்க் பண்ணியிருக்கலாம். ஸோ இப்போ என்னென்னா இந்த ரெட் கேண்டிலோட லோவுக்கு கீழே நம்ம செல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கேண்டிலுக்கு கீழே செல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ப்ரீவியஸ் இருக்க கையவே நம்ம ஸ்டாப்லஸ் வைக்கலாம். அது டே டைம் ஃப்ரேம்ங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இதற்கான இதுல எல்லாம் வந்து பார்த்தோன்னா 1:2 அந்த மாதிரி கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 1:2 1:3 கூட வரலாம். ஒரு சில டைம் இந்த மாதிரி பெரிய கேண்டிலாக இருந்ததுன்னா நம்ம உங்களுக்கு வரும் 1:3 எல்லாம் வரும். ஸோ இதில் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. என்ன ரேஷியோ கிடச்சிருக்குன்னு பார்க்கலாம். இது இது வந்து நம்ம பிசிஆர் வேல்யூ புட்கால் ரேஷியோட ரிலேட் பண்ணி புரிஞ்சுக்க முடியுமா? பண்ணலாம் சார். அதாவது நீங்கள் அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். அது உங்களுக்கு எந்த இடத்துல அந்த நீங்கள் மார்க் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இப்போ நம்ம சொன்ன செட்டப்பில் இருக்கணும் கேண்டில் எப்படின்னா நமக்கு ஒரு புல்லிஷு ஒரு ரிஜெக்ஷன்ஸ் இருக்கணும். ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் வந்து நீங்கள் அந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் என்ட்ரி எடுக்கிறீங்க இல்லை சின்ன டைம் ஃப்ரேம்லனா நம்ம முன்னாடி சொன்ன ஸ்ட்ராட்டஜி இல்லை நீங்கள் பெரிய டைம் ஃப்ரேமில் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செட்டப்பில் எடுக்கணும். தாராளமாக எடுக்கலாம். இந்த மாதிரி செட்டப்பில் அமைஞ்சிச்சுன்னா அது எல்லா இடத்துலையுமே ஒர்க் ஆகுதுங்க சார். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் ஃபுட்கால் ரேஷியோ பார்க்குறீங்கன்னா ஒரு ஜோன் மார்க் பண்ணி வச்சிருப்பீங்க. இந்த ஜோன் வந்தால் தானே அந்த இடத்துல இந்த மாதிரி கேண்டில் ஃபார்மேஷன் வந்து தாராளம் டபுள் கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகேங்களா சார்? ஓகே. அடுத்து பார்த்தோன்னா நமக்கு எது எதில் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். இன்ஃபோசிஸ் சார் சொன்ன டிக்ஸானில் இருக்கான்னு பார்க்கலாம். டிக்ஸான்ல இருந்துச்சுன்னா நல்லாவே வரும். நம்ம டிக்ஸான்லாம் வந்து 1000 பாயிண்ட்லாம் டார்கெட் எடுத்துருக்கோம். இல்லை இதில் முன்னாடி டார்கெட் எடுத்து 1200 பாயிண்ட்ஸ் இதில் வந்து ப்ராஃபிட்டில் ரன் பண்ணிட்டு இருந்தோம் அதை. ஓகே ரைட். இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஒரு டே டைம் ஃப்ரேம் பார்ப்போம். டே டைம் ஃப்ரேம் நமக்கு இங்கேயே இருக்குது. இந்த கேண்டில்ஸ் பாருங்க. ஸோ இந்த கேண்டில் இது என்ன நடந்திருக்குன்னா ஒரு ரிஜெக்ஷன்ஸ் இங்கே கிளியரான ரிஜெக்ஷன்ஸ் தான் நடந்திருக்கு. ஸோ இது டேட் வந்து பார்த்தீங்கன்னா 21 அக்டோபர். இதை நான் 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் மாற்றுறேன். 21 அக்டோபர் வந்து நமக்கு இதோட முடியுது. ஸோ நம்ம கேண்டிலோட முடியுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகணும். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இம்பேலன்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா நல்லா ஒரு கன்ஃபர்மேஷன். இங்கே கன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருக்குது. ஆனால் நமக்கு டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. அடுத்த கேண்டில் மூவ் ஆயிடுச்சு. இங்கே என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டாக வந்து எடுத்துட்டேன். இங்கே என்ன நடந்திருக்கு ஒரு புல்லிஷு அடுத்து ஒரு ரிஜெக்ஷன்ஸ் நடந்திருக்கு. கீழே அதுக்கு வீக்காக க்ளோஸ் ஆயிருக்கு இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த கேண்டில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இப்போ இது டேட் வந்து 8th நவம்பர். ஒரு 1 ஹவர் டைம் 8th நவம்பரில் என்ன நடந்திருக்கு இங்கே வந்து ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆயிருக்கா இந்த ஜோனில்? அது இந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னா 15,638 இந்த லோ 15,658. ஸோ இங்கே சின்னதாக ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. எப்படி கிரியேட் ஆயிருந்தாலும் அதுக்கு பேர் இம்பேலன்ஸ் தான். அப்போ அந்த கேண்டில் நம்ம மார்க் பண்ணிருக்க கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்க கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ சாரி அடுத்த கேண்டில் அது க்ளோஸ் இல்லை, கிளியரான க்ளோஸ் இல்லை. ஸோ அடுத்த கேண்டில் கொஞ்சம் கிளியராக இருக்குது க்ளோஸ். இப்போ இந்த கேண்டில் இருக்கும். அப்போ இதுக்கான டார்கெட் என்னென்னா இந்த பாட்டம் தான் டார்கெட்.
வந்துட்டா ஏறத்துல பக்கமா வந்துட்டா. ஸோ இந்த இடத்துல புக் பண்ணிக்கலாம். ஒரு இன்கேஸ் நாளைக்கு வந்தாலும் வரலாம் இந்த ஜோன். இதுக்கெல்லாம் வந்து நீங்க சார் ப்ரோ ஒன்ஸ் தான் சொல்லுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கீங்களே, எதில் மார்க்கு? புரியல சார், என்ன கேட்குறீங்க? எந்த ஜோனை கேட்குறீங்க? ஏழு மார்க் இங்கே போட்டிருக்கீங்க என்ட்ரி பாயிண்ட். ஆமாம், என்ட்ரி பாயிண்ட். இம்பேலன்ஸுங்களா? ஆமாம் ப்ரோ. ஆ இம்பேலன்ஸ் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இம்பேலன்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தனியாக சொல்லிடுறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு யூஸ்வலாக கேண்டில் இதில் கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஒன்று தொடர்புடையதாக தான் இருக்கும். அதாவது இப்படி ஒரு கேண்டில் இருக்கு, இந்த மாதிரி ஒரு கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கேண்டில் இருக்கு அடுத்தது. இப்போ இந்த மாதிரி தான் மார்க்கெட் மூவிங் இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னா, இதில் பாருங்க, இங்கே ஒரு வீக் இருக்கும். இதில் வந்து நமக்கு எஸ்எம்சி கான்செப்ட்ல டீட்டெயில்டாக சொல்லுவோம். நீங்கள் அந்த கோர்ஸ் தேவைப்பட்டதுன்னா எடுத்துக்கங்க, நல்லா இருக்கும். அதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா 1:5 ரேஷியோல டார்கெட் எடுக்கலாம், அசால்ட்டாக எடுக்கும். இப்போ இந்த இதில் என்னன்னா, எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி டச் ஆயிருக்கும். இப்போ இந்த 1/3 கேண்டிலெல்லாம் வந்து டச் ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்கையில ஆர்டர்ஸ் எல்லாம் கலெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். எப்பவுமே இது எதுக்காக நம்ம இம்பேலன்ஸ் சொல்றோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஸ்டோர்ல வந்து பொருட்கள் வாங்கி வைக்கிறோம்னா, பை பண்றோம் ஒரு பக்கம், ஒரு கடையில இருந்து பர்ச்சேஸ் பண்றோம், திரும்ப சேல் பண்ணணும் அப்படின்னா தான் அந்த டிரான்சாக்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். இல்ல சேல் பண்ணாம அதை ஸ்டோர் பண்ணிட்டே இருந்தோம் என்ன ஆகும், அந்த பேலன்ஸ் இருந்துட்டே இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதைத்தான் நம்ம இம்பேலன்ஸ்னு சொல்றோம். அப்போ என்ன ஆகும், இந்த ஆர்டர்ஸை வந்து எடுக்காத வரல. இப்போ இந்த மாதிரி இருக்குன்னா இதுதான் நமக்கு இம்பேலன்ஸ். அதாவது இந்த ஹையை வந்து இன்னும் டச் பண்ணல, மேலே போயிட்டு இருக்க மார்க்கெட். ஸோ அப்போ இங்கன்னா ஆர்டர்ஸ் இன்னும் பெண்டிங் இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? புரியுது ப்ரோ. ஸோ இதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல ஏன் சொல்லியிருக்கேன்னா, இப்போ இந்த கேண்டிலோட ஹை வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே மேலே இங்கே டாப்பில் தெரியும் பாருங்க, இந்த கேண்டிலோட ஹை வந்து 15,638. அப்போ இந்த கேண்டிலோட லோ, இந்த கேண்டில் லோ என்ன இருக்கு, 15,658. அப்போ என்னன்னா, அந்த ஒரு 20 பாயிண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை தான் நான் இங்கே இம்பேலன்ஸ்னு சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ அப்போ அது அந்த இம்பேலன்ஸுக்கு கீழே க்ளோசிங் தான் நம்ம என்ட்ரி பண்ணி, இது என்னன்னா 1:3 ரேஷியோக்கு டார்கெட் வந்துருச்சு. நல்லாவே மூவிங் கொடுத்துட்டோம். நீங்க சொன்ன டிக்ஸானோ அந்த மாதிரி மூவிங் கொடுத்துருக்கு. இதில் வந்து பார்த்தோம், இங்கே இருக்கு, இங்கே இன்னும் பிரேக் பண்ணலை. ஸோ கொஞ்சம் என்னன்னா, நம்ம இந்த பாட்டம் கேண்டில் பிடிக்கிறது வந்து கொஞ்சம் பெரிய கேண்டிலாக எடுக்கும். அப்படி எடுத்தாலும் நமக்கு டார்கெட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும். இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் சார் ஆயிடுச்சு அப்போ உடனே. இம்பேலன்ஸ்ன்றது வந்து அப்போ புல்லிஷுக்கோ அதோட ஃபுல் ஸ்விங்ல புல்லிஷ் ஆகலைன்னு அர்த்தம், அப்படிதானே சார்? ஆமாம், இல்லை அதாவது என்னென்ன சார் இம்பேலன்ஸ் அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் மூலே இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். திடீர்னு பையிங் வந்துருச்சுன்னா அந்த கேண்டில் எப்படி இருக்கும் இங்கே பாருங்க. இந்த கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த கேண்டில் எப்படி இருக்கு, இதுக்கு முன்னாடி வரையும் எப்படி இருந்தது இந்த ஜோனில் பாருங்க. இதுக்கு முன்னாடி வரையும் என்னன்னா, ஒவ்வொரு கேண்டிலும் டச் ஆகிட்டு இருக்கும். மேலே போச்சுன்னா ஒவ்வொரு கேண்டிலும் லோவையும் ஹையும் டச் பண்ணிட்டே இருக்கும் மார்க்கெட்டு. ஆமாம். கேண்டில்ஸ் சரியா தெரியாமல் போயிடும். இப்போ இது வரலையும் ட்ரேட் ஆகல, என்ன ஆயிருன்னா, இப்போ இந்த கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணிச்சு, திரும்ப அந்த கேண்டிலோட லோ, அந்த கேண்டிலோட லோ வந்து ப்ரீவியஸ் இருக்க கேண்டிலோட ஹையை டச் ஆகும். அப்போ என்னன்னா ஒன்று கனெக்டிவிட்டியிலே தான் இருக்கும். இப்போ இங்க என்ன நடந்திருக்கு, இந்த இம்பேலன்ஸ் இதைத்தான் நம்ம ஐஎஃப்சி கேண்டில்னு சொல்லுவோம், இன்ஸ்டிடியூஷனல் ஃபண்டிங் கேண்டில். அதாவது அவங்க வந்தாதான் இந்த மாதிரி பெரிய கேண்டில்ஸ்லாம் வைக்க முடியும். நம்மளால எல்லாம் அந்த மாதிரி கேண்டில்ஸ்லாம் வைக்க முடியாது. நம்ம ரீட்டைலர்ஸ்ல ஒரு கேண்டில கூட மூவ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி பெரிய கேண்டில் மூவ் ஆகுதுன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ஃபண்டிங் கேண்டில்பாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் தான் இந்த மாதிரி கேண்டில்ஸ் உருவாக்க முடியும். அப்போ அவங்க வந்துட்டாங்கன்னா தான் மார்க்கெட்டே மூவிங் கொடுக்கும் இல்லைங்களா? ஸோ அப்போ என்னன்னா இதுல இருந்து இது வரலையுமே நமக்கு கனெக்டிவிட்டி இல்லாமல் கொண்டு போயிட்டாங்க மார்க்கெட்டை. ஸோ இந்த லோ வரலையுமே. அப்ப என்னன்னா இதுக்கும் உள்ள பொருட்கள் வந்து அப்படியே இருக்குங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க வந்து ஒரு 1000 ப்ராடக்ட் ஒரு இது வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா 1000 சேல் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், அப்ப மேல போயிட்டு கீழே வந்து சேல் நியூட்ரல் ஆயிரும். அப்ப 1000த்துல வந்து 500 தான் சேல் ஆயிருக்கு அப்படின்னா இந்த ஒரு 500 பேலன்ஸ் இருக்கு. அப்ப இந்த பேலன்ஸுக்கு வந்தாகணும் இல்லையா மார்க்கெட்டு? ஸோ அதாவது இங்க வந்துட்டு மேல போகுதோ கீழே வருதோ அது அடுத்த விஷயம். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இம்பேலன்ஸுக்கு வந்து இங்க இருந்து இப்படி தூக்கிட்டு அப்படியே கூட மேல போகலாம், அப்படியே கூட கீழே வரலாம். ஆனா மொத்தத்துல எடுக்கும். இம்பேலன்ஸ் வந்து எடுக்காமலாம் மார்க்கெட் போனாலும் வந்து எடுக்கும், ஏதோ ஒரு நாள் எடுக்கும், கண்டிப்பா எடுக்கும். ஸோ அதனாலதான் வந்து இந்த பையிங் இம்பேலன்ஸ் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அப்ப கீழே வருது. இப்ப இங்க அதுதான் நடந்திருக்கு. இங்க பாருங்க, இப்ப இதை வந்து நம்ம மார்க் பண்ணி பார்ப்போம். இதையுமே நம்ம ஒரு ரியலா எடுத்துக்கலாம். இது வேணாம், இது வந்து ஏன்னா நமக்கு ஹை வந்து சேமா இருக்கு. இதுவுமே எடுத்துக்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா கிளியரான செல் தான். ஏன்னா நமக்கு இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணல. இது ஹை வந்து 168.60, 168.70. ஸோ இது வேண்டாம். இது 10 பைசா பிரேக் ஆனாலும் பிரேக் ஆனது அர்த்தம். ஸோ அது வேண்டாம், இது எடுத்து.
இதுல பாருங்க, இங்க ஒரு புல்லிஷ் கேண்டில் தான், இங்க வந்து வீக்கான கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ இதனோட டேட் என்ன? 2nd ஏப்ரல். இந்த ஹைக்கு அப்ப எல்லாமே வந்து நம்ம ப்ரீவியஸ் சினாரியோ பார்த்துட்டு தான் அடுத்து நம்ம என்ட்ரி கொடுக்க ஆமா. முடியும் இல்லையா சார்? சார் அதாவது இப்ப இதுல வந்து நம்ம எஸ்எம்ஸ்ல சொல்லுவோம் எப்படின்னா, ம், இன்ஸ்டிடியூஷனோட ஃபுட் பிரிண்ட் எடுக்கணும். இப்ப நீங்க மார்க்கெட் ம், டைரக்ஷன் பண்றது மேல கொண்டு போனாலும், கீழ கொண்டு போனாலும், யாருக்கு கொண்டு போனாலும் இன்ஸ்டிடியூஷனல் கொண்டு போறாங்க. அவங்க ஆமா. எப்படி மூவ் பண்ணி போவாங்க? அப்போ நம்ம அதுல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு 8 விதமான கன்ஃபர்மேஷன்ஸ் வச்சிருப்போம் எஸ்எம்ஸ்ல எடுக்கிறதுக்கு. அதனோட ம், ம். கான்செப்டே ஸ்மார்ட் மணி கான்செப்ட் அப்படிங்கிற ஸ்மார்ட் மணி ட்ரேடர் யாருன்னா இன்ஸ்டிடியூஷனல் தான். ஸோ அவங்களோட ஃபுட் ஓகே. பிரிண்ட் அவங்க பின்னாடி நம்ம எப்படி போகணும் அப்படிங்கறது அந்த கான்செப்ட். ஸோ அதுக்காக தான் நம்ம இவ்வளவு ஓகே. விஷயத்தையும் பார்க்குறோம் இந்த இதில். ஓகே. இப்போ இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்துருச்சு அப்படின்னா, இங்கே நமக்கு ஏதாவது ஒரு புல்லிஷ் இம்பேலன்ஸ் வரணும். 1 ஹவர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு கிளியரான புல்லிஷ் இம்பேலன்ஸ் வரல. வராமையும் வரும் ஒரு சில நேரம். இங்கே வந்திருக்க இந்த இடத்துல வந்துருக்கு. இது ஒரு புல்லிஷ் இம்பேலன்ஸ் தான். இது புல்லிஷ் இம்பேலன்ஸ் தான். இந்த ஸ்பேஸை பிரேக் பண்ணி ம். க்ளோஸ் பண்ண கேண்டில் இதுதான். இந்த கேண்டிலுக்கு கீழே செல் போகிறோம். ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டில் வச்சுக்கிறோம். இது வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறோம். டார்கெட் வந்து இந்த கேண்டில் வச்சுக்கிறோம். இந்த வந்து ஏன்னா இந்த மாதிரி பெரிய டைம் ஃப்ரேமுக்கு தான் நம்ம டார்கெட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வைக்கலாம்னு நான் சொல்லியிருந்தேன். வைக்கலாம், எக்ஸ்ட்ரா வைக்கலாம்னா அடுத்த இங்கே இம்பேலன்ஸ் வரும், இந்த ஆர்டர் பிளாக் வரலையுமே வரும் மார்க்கெட். ஓகே. இங்கேயும் இம்பேலன்ஸ் இருக்குல்ல, இந்த இம்பேலன்ஸ் வரலையுமே வைக்கலாம். அந்த இம்பேலன்ஸ் வந்து தூக்கிட்டான் பார்த்தீங்களா இங்கே. இப்போ இதுக்கு வந்து நம்ம டார்கெட் வச்சுருந்தோம்னா, என்ட்ரி எடுத்து டார்கெட் வச்சுருந்தோம்னா எப்படி வச்சுருப்போம்? என்ன ரேஷியோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் பொசிஷனுக்கு பேலன்ஸ் கீழே அப்படிங்கிற இந்த கேண்டில் க்ளோசிங் கீழே தான் வரும். ஸோ அப்போ என்ட்ரி பாயிண்ட் இங்கே தான் எடுக்கிறோம். ரைட். அப்போ ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஹையை ஸ்டாப் லாஸை வச்சுக்கிறோம். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரல இருக்கணும். இங்கே வரணும் தரும். இங்கே வராது, கொஞ்சம் மேலே 6 பிளாக் வரையில நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1:2 ரேஷியோவில் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ இது வந்து நீங்கள் அடிஷ்னல் இப்போ இதை வந்து நான் ஏன் இந்த இடம்லாம் நாங்கள் ஸ்ட்ராங்காக செல் போனோம், எனக்கு வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் கிளியரான ஓபி இது ஆர்டர் பிளாக். இதெல்லாம் வந்து கண்ணை மூடிட்டு செல் அடிக்கக்கூடிய இடம். ஸோ இந்த டைமில் நம்ம என்ட்ரி எடுக்கிறோன்னா, இப்போ நீங்கள் இது டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளியராக இருக்கும். டே சார்ட்லேயோ இல்லை 4 ஹவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளியரான ஆர்டர் பிளாக்காக இருக்கும். அதையும் நான் பார்த்தேன். இந்த இடம்லாம் நம்ம எஸ்எம்சி கான்செப்ட் படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல கிளியராக என்ட்ரி போட்டுருவோம். இந்த கையை வந்து தொட்ட உடனே என்ட்ரி எடுத்துரும். இங்கே அதே மாதிரி இந்த செட்டப் ஃபார்ம் ஆகிற வரையும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை. நமக்கு அதுலேயே நிறைய கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நமக்கு ஓபி தான், ஆர்டர் பிளாக் தான். ஸோ அப்போ அதுக்கு கீழே என்ட்ரி எடுத்தோன்னா இந்த பாட்டம் தான் டார்கெட்டுக்கு முன்னாடி பேசும். இந்த மாதிரி டபுள் கன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இது ட்ரெண்டு கூட ட்ரேட் பண்ணோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செல் ட்ரெண்டு. எப்படி செல் ட்ரெண்டுன்னு சொன்னால் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படிச்சோன்னா அது வந்து செல் ட்ரெண்டுங்கிற ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவோம். அப்போ நமக்கு டார்கெட்டு ஈஸியாகவே கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி செட்டப்பில் என்ட்ரி எடுத்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஸ்கேல்பிங்க்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி. வேற யாருக்கும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. இதில் நம்ம இன்னொரு ம். விஷயம் என்னன்னா சார், இந்த எஸ்எம்சி வந்து நீங்கள் நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ஒரு கன்சல்டேஷன் அரேஞ்ச் பண்ணுறேன். யாருக்கும் தேவைப்பட்டதுன்னா சொல்லுங்கள். ப்ரீவியஸாக ஓகே என்னென்ன சார். நடந்திருக்கு எல்லாமே ப்ரூஃபே இருக்குது நம்மகிட்ட, எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறது. அக்யூரேசி வந்து ஓகே. ரொம்பவே சூப்பராக இருக்கும் சார். இப்போ நான் உங்களுக்கு ஓகே. லைவ்ல இருக்க கால் வந்து பயோக்கானும் மணப்புறமும் கூட ம். வாட்ச் பண்ணேன். நான் உங்களுக்கு ஓகே. மறுபடியும் எல்லாத்துக்குமே நான் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன், நம்ம எடுத்த என்ட்ரி எல்லாமே. ஹலோ ப்ரோ. சார் சொல்லுங்கள் சார். ப்ரோ நம்மளோட என்ட்ரி எல்லாமே என்ன டைப் பண்ணி இருக்கோம் ப்ரோ? 1 மினிட் 1 ஹவரா இல்லை 1 மினிட்ஸா? சார் எல்லா டைம் ஃப்ரேமும் யூஸ் பண்ணும். இப்போ நீங்கள் இந்த ட்ரெண்ட்னு ஒரு ஸ்டாக் கொடுத்து இல்லைங்களா, இப்போ ட்ரெண்ட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தான் டார்கெட் அடிச்சிட்டு இருந்தது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட் தான். 5 மினிட்ஸில் வந்துருச்சு. 5 மினிட்ஸ் டார்கெட் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஷார்ட்டில் நமக்கு என்ன டேட்டில் என்ட்ரி கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா 12th நவம்பர். நம்ம 4 டேஸ்க்கு முன்னாடி என்ட்ரி கொடுத்தது தான். இப்போ இங்கே நமக்கு 6690 ரேஞ்சு, நமக்கு ஒரு 680 அந்த ஜோனுக்குள்ளே செல் வந்தது. நமக்கு கீழே டார்கெட் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா, சாரி இது செல்லு கிடையாது, பை. இங்கே இங்கே பை ஆக்சுவலாக பொசிஷனில் செல்லில் இருக்குது. 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பையில் இருக்குது. 5 மினிட்ஸ் ஆக்சுவலாக பொசிஷனல் செல்லிங் இதுதான் நம்ம கொடுத்துருந்தோம். என்ட்ரி கொடுத்துருந்ததுன்னு பார்த்தோன்னா நமக்கு இந்த பாட்டமில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் பிஃபோர் ஷார்ட்டுமே முன்னாடி காட்டியிருந்தேன். இங்கே தான் நமக்கு பாட்டமில் என்ட்ரி எடுத்து ஒரு ஸ்வீப் என்ட்ரின்னு சொல்லுவது வந்து ஸ்வீப் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுத்துட்டு இமீடியட் டார்கெட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்க ஃபஸ்ட்டு ஹை. ஸோ அந்த இதை டார்கெட் பண்ணிவிட்டு கீழே, ஏன்னா இது வந்து செல் ட்ரெண்டில் பை எடுக்கக்கூடாது.
ஆனால் நம்ம அது கன்ஃபர்மேஷன் இருந்ததுனால நம்ம என்ட்ரி எடுத்தோம். இப்போ இதுக்கெல்லாம் பாருங்கள், என்ட்ரி எடுத்தோம்னா எவ்வளோ பாயிண்டில் என்ட்ரி இருக்கோம். நான் 6470 அந்த ரேஞ்சில் என்ட்ரி எடுக்கிறோன்னா 615 வரலையும் போயிருக்கோம். 1:5 ரேஷியோ. இது வந்து 5 மினிட்ஸு. இதே நம்ம பயோகான் எடுத்து வச்சுட்ருக்கேன். பயோகான் இந்த மாதம் ஃபுல்லாகவே பையில் இருக்கிறோம். அவன் எப்படி இருக்கான்னு பாருங்கள். பயோகான் இது வந்து எனக்கு டே சார்ட்டில் வந்து பை எடுக்குது பயோகான். ஏன் இது டைம் எடுக்குதுன்னா ரொம்பவே டைம் எடுக்கும். ஆனால் இந்த டார்கெட் கன்ஃபார்மாக வரும். 370 கன்ஃபார்மாக எதிர்பார்த்துட்ருக்கேன் நான். டபுள் ஸ்டோர்ஸ் கிடச்சிருக்கு. எகெயின் ஒரு கிளியரான ஓபி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பெரிய மூவ் கொடுக்குது. ஸோ இது இன்னும் பொசிஷன் வச்சுருக்கோம். இதுவும் சரி, மணப்புறமும் வச்சுருக்கோம் சார். டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்ட் மெசேஜ் பண்ணலாம். வேறு எந்த சப்போர்ட் வேணாலும் கேளுங்க சார். சொல்லலாம். நம்ம யூடியூப் சேனலில் என்ன பண்ணலான்ட்டு இருக்கோம்னா, இந்த மாதிரி ஃப்ரீ ஐடியாஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். எல்லாமே வந்து கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல் ரேஷியோவோட தான் கொடுக்க போகிறோம். அதனால் வந்து ஃப்ரீயாக கொடுத்தோம் அப்படின்னா ஒர்க் அவுட் ஆகுதுன்னா, அதே சமயம் நீங்கள் பேக் டெஸ்ட் எடுத்துக்கங்க. எந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தாலும் என்டர்னில் யார்கிட்ட எடுத்தாலும் பேக் டெஸ்ட் எடுத்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கிரியேட் ஆச்சுன்னா என்ட்ரி போடுங்க. இல்லைன்னா நமக்கு ஒரு பேப்பர் ட்ரேட் மாதிரி பண்ணுங்க. யாரும் ஆர்டர் வந்து டைரெக்டாக ப்ளேஸ் பண்ண வேண்டாம். இந்த யூடியூப் சேனலில் கொடுத்துருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனலிஸ்ட். நாம் என்னென்ன சர்வீசஸ் பண்ணியிருக்கோம்னா எஸ்எம்சி கான்செப்டை பயன்படுத்தி எப்படி ட்ரேட் பண்ணணும், அதாவது வந்து பார்த்தோன்னா சின்ன ஸ்டாப்லஸில் பெரிய டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த எஸ்எம்சி கான்செப்டில் வரும். அதன் கூட வந்து நம்ம ஒரு அமி புரோக்கர் சாஃப்ட்வேர் வச்சு ஒரு டூல் வச்சு நம்ம இன்னும் வந்து ஸ்டாப்லஸை மினிமைஸில் எப்படி வச்சுட்டு மேக்ஸிமம் டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.